இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோயம்புத்தூர். வணக்கம். கோவை பெரியநாயக்கன் பாளையம் யுனைடெட் கல்வி குழுமங்களின் ஓர் அங்கமான யுனைடெட் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மரங்களுக்கு நடுவே இயற்கை சூழலில் நவீன அனுபவ கற்றல் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனுபவ கற்றல் மையத்தையும் கற்றல் மைய ஆய்வகங்களையும் பெயர் பலகையையும் திறந்து வைத்தார். முன்னதாக அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் பரதநாட்டியம் ஆடி சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு யுனைடெட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கி பேசும்போது, இந்த மையத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கணினிகளை பயன்படுத்த முடியும். மேலும் தொழில்நுட்ப அறிவு, செய்முறை கற்றல் திறன் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு திறனை வளர்க்க முடியும் என்றார். யுனைடெட் கல்வி குழுமங்களின் இணைத் தலைவர் மைத்திலி சண்முகம் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பேசும்போது, இயற்கை சூழலில் அமைந்துள்ள கற்றல் மையத்தினை இதுவரை பார்த்ததில்லை என்றும் மன அழுத்தம் இல்லாமல் தங்களது கற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் என்றார். தொடர்ந்து இந்த மையத்தை வடிவமைத்த கல்லூரி அலுவலர் மற்றும் வரவேற்பு நடனமாடிய மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கினார். யுனைடெட் கல்வி குழுமங்களைச் சேர்ந்த பொறியியல், கலை அறிவியல், நர்சிங், பிசியோதெரபி, பார்மசி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரி பேராசிரியர்கள் எழுதிய புத்தகங்களை வெளியிட்டார். இந்த விழாவில் யுனைடெட் கல்லூரி நிர்வாக இயக்குனர் சிவகுமார், யுனைடெட் பொறியியல் கல்லூரி முதல்வர் அப்துல் ராஃப், யுனைடெட் பார்மசி கல்லூரி முதல்வர் அழகர் ராஜா, யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் விஜயா, யுனைடெட் நர்சிங் கல்லூரி முதல்வர் ரூபி அனிதா, யுனைடெட் பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் காயத்ரி, பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவரும் சிறப்பு விருந்தினருடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டனர். நன்றி.